அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? தமிழ்ல தானே பேசுறீங்க. இல்ல எனக்கு தமிழ் தெரியாது. உண்மையிலுமே எனக்கும் தமிழ் தெரியாது. ஏன் இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? தூய தமிழ் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா, தூய தமிழ பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன் தூய தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. முடிஞ்சவங்க போயிட்டு அந்த புத்தகத்த வாங்கி படிங்க. நம்ம பேசுறதெல்லாம் தமிழா? அப்படின்னு கேட்டா, கிடையாது. நானே வியந்து போயிட்டேன். ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் தமிழ் கிடையாது. அப்படின்னு நம்ம என்ன பேசுறோம்? தேடி பார்க்கணும். அப்படின்னா தமிழ்னா என்ன? தேடி பார்க்கலாமேனா? ம். இலக்கியங்கள்ல எழுதப்பட்ட நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க டீச்சர் வருவாங்க. விஜயலட்சுமின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. நான் படிக்கிற காலத்துல. எத்தனாவது பேஜ் எடுங்க அப்படிங்குவாங்க. தொறப்போம். அவங்க பாட்டுல சொல்லிக்கிட்டே போவாங்க. புத்தகத்த பார்த்தா புத்தகத்துல எல்லாம் அப்படியே இருக்கும். நானே யோசிப்பேன், என்னடா இந்த டீச்சர் புத்தகமே பார்க்காம படிக்கிறாங்க. நம்ம புத்தகத்துல இதெல்லாம் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அப்படின்னு. தமிழ் இலக்கியம் படிக்க போறது அவ்வளவு ஆசையா இருக்கும். அந்த டீச்சருக்காகவே நான் ரொம்ப விரும்பி படிச்சேன். அவ்வளவு இனிமையா இருக்கும். ஆனா, இலக்கியங்கள் எல்லாம் படிச்சோம், பரீட்சை எழுதணும். அதோட சரி. அத பத்தி தேடவும் இல்ல. அத பத்தி மேல படிக்கவும் இல்ல. இந்த இலக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டுச்சு? இந்த இலக்கியத்தோட தொன்மைகள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் படிக்கவே இல்ல நம்மலாம். நம்ம எல்லாருமே அப்படித்தானேனா? ம். படிச்சோம், எக்ஸாம் எழுதுனோம், பரீட்சை எழுதுனோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அத பத்தி நம்ம பார்க்கிறதே இல்ல. இப்ப நான் வெக்கி தலை குனிகிறேன். ஏனென்றால் நான் தமிழனாக இருந்து தமிழை படிக்கவில்லை என்று தலை குனிந்து நிற்கிறேன் தமிழ் முன்னால். வெட்கமா இருக்குதுங்க. அவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்மலாம் என்ன பண்றோம்? சினிமாவ பார்த்துக்கிட்டு கெட்டு போயிட்டோம். சினிமா தான் நம்ம அறிவை முடக்குனது. சினிமா, சீரியல்ஸ், ஃபோன் எடுத்தாலே அதுதான் நெறைய வருது. தயவு செய்து தமிழை தேடி படிப்போம். நானும் படிக்கிறேன். நீங்களும் படிங்க. வாழ்க தமிழ்.